அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026 மார்ச் மாதத்தில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. ஸோ அதிலிருந்து ஜிஎஸ் கொஷின்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 75 வினாக்களை ஜிஎஸ்க்கு உண்டானதை பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேங்களா? தினமும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஜிஎஸ்ஸுக்காக. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த மாநிலத்தில் முறையாக தொடங்கப்பட்டது? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த மாநிலத்தில் முறையாக தொடங்கப்பட்டது? ஆன்சர், உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கினாங்க. இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா 2016 மே 1ஆம் தேதி 2016 மே 1 அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாலியா அப்படிங்கிற மாவட்டத்தில் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு அந்த இலவச எல்பிஜி இணைப்பு வழங்குறது தான் இதோட நோக்கம். அடுத்த வினா, கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது? கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது? ஆன்சர், ஜிவிகே ராவ் குழு. இந்த குழு எப்போ அமைச்சாங்கன்னா 1985 நியமித்தாங்க. அடுத்த வினா, பொறுத்துக, முதலாம் பானிப்பட்டு போர் யாருக்கு இடையில நடந்துச்சு? முதலாம் பானிப்பட்டு போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில் நடந்துச்சு. முதலாம் பானிப்பட்டு போர் எப்போ? 1526. கணுவா போர் இது பாபருக்கும் ரணசங்கா அப்படிங்கிற மன்னனுக்கும் நடந்துச்சு. பாபர் மற்றும் ரணசங்கா 1527. சந்தேரி போர் இது பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடந்துச்சு. 1528. காக்ரா போர் இது பாபருக்கும் மஹ்மூத் லோடிக்கும் நடந்துச்சு. மஹ்மூத் லோடி அவர்களுக்கும் நடந்துச்சு 1529. அடுத்த வினா, நீர்த்த ஹைட்ரோஃப்ளோரிக் அமில கரைசலானது ஒரு வீரியம் குறைந்த அமிலம். காரணம், HF பிணைப்பின் பிரிகை ஆற்றல் அதிகம்ங்கிறாங்க. ஆன்சர் என்ன? கூற்று காரணம் சரி. அந்த காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கமாக இருக்குது. அடுத்த வினா 5, நேதாஜியின் விடுதலை படையை மையமாக வைத்து எழுதப்பட்ட அகிலனின் புதினம் எது? நேதாஜியோட விடுதலை படையை மையமாக வச்சு எழுதப்பட்ட அகிலனோட புதினம் எது? பால்மர காட்டினிலே அப்படிங்கிற புதினம் தான். ஸோ இந்திய தேசிய இராணுவத்தை பின்னணியாக வச்சு மலேசிய ரப்பர் தோட்ட பின்னணியில் எழுதுனது தான் இந்த பால்மர காடு. பின்வரும் மாநிலங்களில் திருநங்கைகள் நலவாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம் எது? திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிற நிறுவன முதல் மாநிலம் எது? ஸோ இந்த பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஸோ 2008ஆம் ஆண்டில் இதை கொண்டு வந்தாங்க. 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்களில் கொண்டு வந்தாங்க. கீழ்கண்ட விளக்கங்கள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என பொறுத்துக. சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது எதன் மூலமாக வந்துச்சுன்னா, 4வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக வந்துச்சு. ஓகேங்களா? 4வது சட்டத்திருத்தம் மூலமாக. எந்த சட்டத்திருத்தம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1955. நாகாலாந்து மாநிலம் உருவாக்கம். நாகாலாந்து மாநிலம் பார்த்திங்கன்னா 13வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க 1962. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம். ஸோ இது 11வது சட்டத்திருத்தம்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது 1961 கொண்டு வந்தது. புதுச்சேரி இந்தியன் யூனியன் பிரதேசமாக அறிவிப்பு இந்த எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமானா 14வது சட்டத்திருத்தம். இது 1962 கொண்டு வந்தாங்க. அடுத்தவனா, இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்திய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் தான். இந்திய திட்டக்குழுவோட தலைவராக இருக்கிறார்.
தலைவராக இருக்கிறாரு. 1950 திட்டக்குழு அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதோட தலைவராக பிரதமர் தான் இப்போது இருப்பார். சிந்து நதி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? சிந்து நதி அமைப்பு உலகின் மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்றா இருக்குது. இந்த நதி இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் வழியாக 79 கிலோமீட்டர் பாயுது. யமுனை சிந்து நதி அமைப்பின் துணை நதிகளில் ஒன்றுங்கிறாங்க. ஸோ இதில் சரியானது அப்படின்னா முதல் கூற்று சரி, பெரிய அமைப்புகளில் ஒன்று. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் 79 கிலோமீட்டர் பாயுது, அதுவும் சரிதான். புரியுதுங்களா? ஆனால் யமுனை நதி சிந்து நதியோட துணை நதி கிடையாது. அப்போ அது தப்பாக இருக்குது. ஸோ முதல் 2 கூற்றும் சரியாக இருக்குது. முதல் 2 கூற்றும் சரியாக இருக்குது. ஸோ யமுனை நதி அப்படிங்கிறது கங்கை நதியோட துணை நதி. சிந்து நதிக்கு துணை நதி அப்படிங்கிறது இல்லை இது. ஓகேங்களா? சட்லஜி அப்படி போய்க்கலாம். தேசிய வேளாண் அறிவியல் அகாடமி அறிக்கையின்படி டேஷ் இந்திய மாநிலம் அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணை கொண்டுள்ளது. ஆன்சர் என்ன? கேரளா. ஸோ கேரள மாநிலத்தில் அதிகப்படியாக மழைப்பொழிவு புவியியல் காரணங்களால் அங்கே இருக்கிற மண் பெரும்பகுதி அமிலத்தன்மை கொண்டதாகவே இருக்கும். அடுத்த வினா பொறுத்துக. சர்வதேச விமான நிலையங்களை அவற்றின் நகரத்துடன் பொறுத்துக. வீர் சாவர்கர் இதோட இந்த சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, அத்தமாலில். அது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது நமக்கு நாக்பூரில் அமைஞ்சிருக்கு. சௌத்ரி சரண் சிங் சர்வதேச விமான நிலையம் லக்னோவில் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது வாரணாசியில் இருக்குது. இரண்டாவது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 குறித்தான பின்வரும் கூற்றுகளில் சரியானதை எழுதணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியின் 2வது நிகழ்வு ஹரியானாவில் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது சரியா தப்பா அப்படின்னா தப்பு. ஏன்னா இது டெல்லியில் நடக்கும். அப்போ இது தப்பாக போயிடுச்சு. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் 2025 பதக்கப்பட்டியலில் ஹரியானா முதலிடம். ஸோ இது சரிதான். ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் தமிழகம் 2ஆம் இடம். இதுவும் சரிதான். இந்த விளையாட்டில் 6 பதக்கங்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு 18 பாரா தேசிய சாதனைகள் படைக்கப்பட்டுச்சு. இதுவும் சரிதான். ஸோ 2, 3, 4 சரி. ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. 1885ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் யார்? டஃப்ரின் பிரபு. யார் சொன்னது? யாருன்னா டஃப்ரின் பிரபு அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஏன்னா காங்கிரஸ் தொடங்கப்பட்ட காலத்தில் அவர் தான் இந்தியாவோட தலைமை ஆளுநராக இருந்தார். 1885 அந்த காலத்தில். அடைமொழிகளை அவர்களின் பெயர்களோடு சரியாக பொறுத்துக. இந்தியாவின் முதுபெரும் மனிதர். இந்தியாவோட முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய சமுதாயத்தின் ஊழியர்கள் அப்படின்னா ஜி.கே. கோகலேவை சொல்லலாம். இந்திய அமைதியின்மையின் தந்தை பாலகங்காதர திலகரை சொல்லுவாங்க. தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தது அன்னிபெசன்ட் அம்மையார். பின் வருவனவற்றில் மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாதி தலைவர்களை அடையாளம் காண்க. பாருங்கள், வி.எஸ். சீனிவாசன், வி. கிருஷ்ணசாமி, ஜி.ஏ. நடேசன் இவங்க எல்லாமே மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாதி தலைவர்களாக இருந்தாங்க. முனைவர் குகாவின் கருத்துப்படி பின்வரும் கூற்றுகள் எந்த இனத்தை பற்றி விவரிக்கிறது? புரோட்டோ ஆஸ்திரலாய்டுகளை பற்றி சொல்லுது. அவர்கள் கிழக்கு மத்திய தரைக்கடை பகுதியில் வாழ்ந்தனர். அவர்கள் இந்திய பழங்குடியின மக்களோடு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது புரோட்டோ ஆஸ்திரலாய்டுகளோட லிங்க் ஆகும். 17 கூற்று. கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரோமானிய பேரரசுடனான கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியா முன்னணியில் இருந்தது. காரணம், அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ கூற்று காரணம் சரி, விளக்கமும் சரியாக இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை சரியானவை? இது டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் தொலைதூர பெர்ஷியாவின் கட்டடக்கலை பாணிகளிலிருந்து அதன் கூறுகளை பெற்றது. பாமினியர்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் ஐரோப்பாவில் அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட எந்த ஒரு கோட்டையையும் விட மிகப்பெரிய நினைவு சின்னங்களாக சந்தேகத்திற்கு இடமின்றி இருந்தன. பாமினி கட்டடக்கலை இந்து மற்றும் இஸ்லாமிய பாணிகளின் இணக்கமான கலவையை பிரதிபலிக்கிறதுங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? 18க்கு 1 சரி, 2 சரி, 3 சரி.
சரியான சொற்றொடரை கண்டறிக. 19க்கு சாரி, இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னேன்? 3 சரி. ஓகேங்களா? ஸோ 3 சரிதான். 19 பாருங்கள். தாவும் ஜீன்களை சோளத்தில் கண்டறிந்தவர் பர்பரா மெக்லின்டாக் அப்படிங்கிறவர். பர்பரா மெக்லின்டாக். பிளாஸ்மிட் என்ற பெயர் முதல்ல ஜிஜே மெண்டல் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. பிளாஸ்மிடுகளின் டிஎன்ஏவானது பகுதி பழமை பேணும் முறையில் இரட்டிப்பு அடையும் தன்மை உடையது. ரெட்ரோ வைரஸ்கள் ஆர்என்ஏ மரபுகளை கொண்ட புறவெளி பெருக்கம் அடைவுங்கிறாங்க. ஸோ இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னா 1 சரிதான், 2 சரிதான், 3 தப்பு, 4 சரியாக இருக்குது. ஓகேங்களா? 4 சரியாக இருக்குது. பகுதி பழமை பேணும் முறை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 20வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தோட மிகச்சிறந்த அரசராக கருதப்பட்டவர் இவர் தான். தொடர் இராணுவ வெற்றி, போர் திறமைகளில் சிறப்பாக இருந்ததால் விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறவர் இவரை பாராட்டி இந்த பட்டத்தை கொடுத்தார். பின் வருவனவற்றுள் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்களாக எது அமைந்துள்ளது? பின் வருவனவற்றுள் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்களாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா பகுத்தறிவு மற்றும் வேதத்தை சொல்லலாம். பகுத்தறிவு மற்றும் வேதம். ஸோ 1828 ராஜா ராம்மோகன் ராயால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது. பின் வருவனவற்றில் காலநிலை மாற்றத்தின் விளைவை அடையாளம் காணவும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1யும் 2யும் சொல்லலாம். 1யும் 3யும் சொல்லலாம். அதாவது சூடான வெப்பநிலை மற்றும் அதிகரித்த வறட்சியாக இருக்கும். கடல் வெப்பமயமாதல் மற்றும் கடுமையான புயல்கள் இதுதான் காரணமாக இருக்கும். நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் யார்? நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் யார்? ஜான் மார்ஷல் தான் முன்மொழிஞ்சார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் தான் இந்த ஜான் மார்ஷல். 1803 இந்த புகழ்பெற்ற இந்த மார்பரி வர்சஸ் மோடிஷன் அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு இந்த நீதி புனராய்வு கோட்பாட்டை முதல்ல நிலைநாட்டினவர் இவர் தான். இந்தியாவில் நீதி புனராய்வு எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது? இந்தியாவில் நீதி புனராய்வு எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுது? அடிப்படை உரிமைகளை வச்சும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைகளை வச்சும் சொல்கிறாங்க. பின் வருவனவற்றில் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்ல? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அரசாங்க நிலைகள் இருக்குது, அது கூட்டாட்சியோட அம்சம். ஒரே குடிமக்களுக்கு வெவ்வேறு அடுக்கு அரசாங்கம் வழங்கப்படுது, இதுவும் கூட்டாட்சி அரசாங்கம் தான். அரசியலமைப்பை விளக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது, இதுவும் கூட்டாட்சி அரசாங்கம் தான். மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடலாம்ங்கிறாங்க, இது கூட்டாட்சியில் வராது. கூட்டாட்சி முறையில் மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுக்குரிய அதிகார வரம்புக்குள்ளே சுதந்திரமாக செயல்படக்கூடியது. ஸோ அதனால் இது வராது. கீழ்கண்டவற்றில் எது தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம்? கீழே கொடுத்துருக்கல எது தெரு வியாபாரிகளுக்கான ஒரு திட்டம்? ஸ்வாநிதி திட்டத்தை சொல்லலாம். பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் கொடுக்கறதுக்காக வந்தது ஒன்று கோவிட்-19 காலத்தில். சரியான விடையை தேர்ந்தெடு. ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளது, காரணம் இரும்பு சத்து குறைவினால் இரத்த சோகை உருவாகிறதுங்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்தது சுற்றுச்சூழலின் செயல்பாடுகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சியை பாருங்கள். ஆற்றல் ஓட்டம் முக்கிய செயல்பாடு. சுற்றுச்சூழலில் ஆற்றல் ஓட்டம் உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை மூலம் நடைபெறுது. ஆற்றல் பரிமாற்றம் வெப்ப இயக்கவியல் விதிகளை பின்பற்றுவதில்லைங்க, பின்பற்றும். அதனால் இது தப்பாக இருக்குது, இது 2 சரியாக இருக்குது. நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையேயான அதிகபட்ச கால அளவு டேஷ் இருக்கலாம். ஆன்சர் 6 மாதங்கள் இருக்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றிய சரியான கூற்றினை கண்டறிய. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது. சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களின் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா
சென்னை மாநகராட்சி 15 மண்டலமாக 200 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது சரிதான். முதல் கூற்று மட்டும் தவறாக இருக்குது. அடுத்த வினா, அகில இந்திய குடிமைப் பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி விவாதிக்கும் அரசியலமைப்பு பிரிவு எது? பிரிவு 312. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 312 வந்து என்ன சொல்லுதுன்னா, ராஜ்யசபா அது மாநிலங்களவையில் சிறப்பு பெரும்பான்மையோட தீர்மானம் நிறைவேற்றினா நாடாளுமன்றம் புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கலாம் அப்படின்னு. 32க்கு போமா. இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையினை மாற்றியமைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது எது? 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1961 கொண்டு வந்தாங்க. ஸோ நாடாளுமன்றத்தை இரு அவை இருக்குல்ல, கூட்டத்திற்கு பதிலாக விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் மாற்று வாக்குமுறை மூலம் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை கொண்டு வரப்பட்டுச்சு. பொது வேளையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக வலியுறுத்தப்படுதுங்கிறாங்க. ஏது மூலமாக? 77வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1995 படியும் 85வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2001 படியும் தான் நடக்குது. குடியுரிமை சட்டத்தில் டேஷாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் என்னும் புதிய பிரிவு நீத்து கொள்ளப்பட்டது. 2005. கீழ்கண்ட சட்டங்களை அவை இயற்றப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்தணுமா? 35க்கு போயிடுவோமா. ஃபஸ்ட்டு மகப்பேறு நிதியுதவி சட்டம் அப்படிங்கிறது 1961. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் 2வதாக வரும் 1987. அடுத்தது மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உத்தரவாத சட்டம் 2005. கல்வி உரிமை சட்டம் 2009 கடைசியாக வரும். கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம் எது? இந்திய அரசாங்க சட்டம் 1935. தமிழ்நாடு தொலைநோக்கு 2023 கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கல்வி சார்ந்த இலக்குகளை அடைவதற்கு செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது? நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் நூலகங்களை திறத்தல் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் நீட்ஸ் திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க. 2, 4 தான். 2, 4. சிறப்பு பிரிவில் உள்ள ஆர்வலர்கள் 55 வரைக்கும் இருக்கலாம். முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது. கூற்று ஏ, 2023ஆம் ஆண்டுக்குள் வறுமை இல்லாத மிகவும் வளமான முற்போக்கமான மாநிலமாக தமிழகம் இருக்கும் என்று தொலைநோக்கு 2023 தமிழ்நாடு ஆவணம் கணித்துள்ளது. காரணம், உற்பத்தித்துறை பொருளாதாரத்தை உற்சாகப்படுத்துவதிலும் அனைத்து பிரிவுகளிலும் மேம்பட்ட போட்டித்திறன், செயல்திறன் மற்றும் அதிர்வு ஆகியவற்றின் நல்லொழுக்க வட்டத்தை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறதாலங்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரிதான். நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு எந்த வகைப்பாட்டில் பொருந்துகிறது? முன்னணி செயல்திறன் நிலையில் பொருந்துது. பூமியின் மேல் பசுமை குடில் விளைவு எதனால் ஏற்படுகிறது? வளிமண்டல அகச்சிவப்பு கதிர்களை குறிப்பிட்ட அலைநீளத்தில் அனுமதிப்பதும் ஒளிபுகா தன்மை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருக்கிறதாலையும் ஏற்படுது. கூற்று ஏ, நகர்ப்புற கிராமப்புற கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வு சமூக சமத்துவமின்மையை மோசமாக்குவதில் நீண்டகால மற்றும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துது. காரணம், போதுமான கல்வி வளங்கள் இல்லாததால் கிராமப்புற மாணவர்கள் தங்களோட நகர்ப்புற சகாக்களுடன் போட்டியிடுவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறாங்கங்குது. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஏ மற்றும் பி ஆர் வந்து சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். 2023-24ஆம் ஆண்டிற்கான எஸ்டிஜி இந்திய குறியீட்டின்படி எஸ்டிஜிகளில் தமிழ்நாட்டில் சாதனைகள் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது? 1 மற்றும் 2. தமிழ்நாடு வறுமை இல்லாத மாநிலங்களின் பிரிவில் முன்னணி மாநிலமாக செயல்பட்டது. மாநிலத்தில் ஒட்டுமொத்த எஸ்டிஜி மதிப்பெண் 76. அது மட்டும்தான் சரி. மக்களிடையே கல்வி, விழிப்புணர்வு மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவித்ததற்காக டேஷின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக பொது அறிவின் தந்தை என அங்கீகரிக்கப்பட்டுள்ளவர் யாரு? அங்கீகரிக்கப்பட்டுள்ளாருங்கிறாங்க. அது யாருன்னு கேட்கணும்.
பிகைஜி காமா அப்படிங்கிறது தான், பிகைஜி காமா. கோத்தாரி கமிஷன் பொறுத்துக, கோத்தாரி கமிஷன் கல்வி குழுங்கள். ஓகேங்களா, கோத்தாரி கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட எதிர்காலம் அதன் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுதுங்கிறாங்க. 1964 to 66 சொன்னது. ராதாகிருஷ்ணன் அறிக்கை, உயர்கல்வி அப்படிங்கிறது தனியார் சொத்து அல்ல, பொது சொத்து அப்படின்னு 1948 சொன்னார். அம்பானி பிர்லா கமிட்டி, இது என்ன சொல்லுதுன்னா, அம்பானி பிர்லா கமிட்டி சமூக நீதியே அரசின் அடிப்படையாக விளங்குதுங்குது. கல்வி தனியார் மக்களை பரிந்துரை பண்ணது இதுதான். யஷ்பால் கமிட்டி, யஷ்பால் கமிட்டி சுமையின்றி கற்றல் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்கிறாங்க. ஸோ 1993. அடுத்த கூற்று, கொள்கை வகுப்பவர்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஆகிய இருமுனை உத்திகள் மூலமாக வறுமை ஒழிப்பை முன்னெடுக்க வேண்டும். காரணம், வேகமான பொருளாதார வளர்ச்சி அவசியமானதாக இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே வறுமையை ஒழிக்க போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறதால சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏவும் இதுவும் சரிதான், ரெண்டுக்கும் சரியான விளக்கம் தான். 2014 to 15 ஆண்டில் இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி எவ்வளவு? 26.3 மில்லியன் டன்ஸ். சரியான கூற்றை தேர்ந்தெடு. சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை சந்தையில்லா பொருட்களாகும். சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை சந்தையிடப்படக்கூடிய பொருட்கள், புற விளைவுகள், உற்பத்தி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை சார்ந்ததுங்கிறாங்க. ஸோ அப்போ இதில் சரியானது என்ன? ஏவும் சியும் சரியானது தான். டால்டனின் பொது வருவாய் விதிகளின் வகைப்பாட்டின்படி கட்டாய கட்டணம் உள்ளடக்கியவை எது? நடைமுறை வரிகள், காணிக்கைகள், இழப்பீடுகள், கட்டாய கடன்கள், பண அபராதங்களை சொல்லுவாங்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டிற்கு அளவிடப்பட்ட பின்வரும் அளவுருக்களில் எது உண்மை? ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் சதவீதம் 0 to 6 வயதுன்னு வச்சுக்கோங்க. அது அடுத்தது தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் நிகர சேர்க்கை விகிதம்ங்கிறதும் சரியானது. 1, 3 சரி. ஈனாம் என்பது என்ன? ஈனாம் அப்படின்னு சொல்லப்படுறது வேளாண் பொருட்களுக்கான இணையச்சந்தை தான் ஈனாம். 2025-26 ஆண்டு நிதி அறிக்கையின் பற்றாக்குறையை ஜிடிபியில் பிரதிபலிக்கும் சதவீதத்தோடு பொருத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது 4.4% இருக்கும். வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5% இருக்கும். பயனுள்ள வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது 0.3% இருக்கும். முதன்மை பற்றாக்குறையாக நமக்கு 0.8% இருக்கும். பின் வருவனவற்றை பொறுத்துக. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிறது சுகாதார மதிப்பு காப்பீட்டிற்கான இலவச அணுகல். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, இது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கறது. ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்னா பெண்கள் மற்றும் SC/ST சமூகத்தினுடைய தொழில் முனைவோரை ஆதரிக்கிறதுக்காக. பிரதான் மந்திரி தன்ஜன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இது நிதி சேவைகளுக்கான மலிவு அணுகலை விரிவாக்குதல் அப்படிங்கிறது. அடுத்தவனா, ஓசோன் மண்டலத்தின் மீது குளோரோஃப்ளோரோ ஹைட்ரோ கார்பன் தொடர்ந்து ஏற்படுத்தும் விளைவு என்ன? வினைகளில் குளோரின் அணுக்கள் உருவாக்க வினையூக்கியாக செயல்பட்டு ஓசோன் மண்டலத்தை வலுவிழக்க செய்கிறது தான். மத்திய மாநில உறவுகள் ஆணையம் 1988 பற்றிய உண்மை அறிக்கைகள் பின்வருவனவற்றில் எது? வரி சீர்திருத்தங்கள் மற்றும் வளங்களை திரட்டுவது குறித்து ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்க பரிந்துரை செய்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது புலம் பெயர வேண்டும் என்ற முடிவும் புலம்பெயரும் செயல்முறையும் ஒருவர் வசித்த இடம், செல்ல வேண்டிய நாடு, குறுக்கிடும் தடைகள், தனிமனித காரணிகள் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த கோட்பாட்டை சொன்னது யார்? எவரட் லீ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எவரட் லீ. ராஜாஜி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா, 1950 காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சுதந்திரா கட்சியை துவங்கினார் அப்படிங்கிறது தவறானது. ஏன்னா அவர் சுதந்திரா கட்சியை தொடங்கினது 1959. மற்றபடி 1940 50 வரைக்கும் இந்திய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார். இந்திய மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார். சென்னை மாகாணத்தோட முதல் மந்திரியாக பணியாற்றியிருக்காருங்கிறதெல்லாம் சரிதான்.
மகாத்மா காந்தி தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி யாரு? ருக்மணி லட்சுமிபதி. 1930 வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவங்க கைது செய்யப்படுவாங்க. எந்த கூற்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 1798 மே 31 தேதிக்குள் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 3500 பக்கோடாக்கள் இருந்துச்சு. அப்போ அது சரிதான். எஸ்ஆர் லூஷிங்டன் ஜாங்ஷனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார். லூஷிங்டன் ஜாக்சனுக்கு பதிலாக கவர்னராக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சரிதான். அப்படின்னா 1798 சிவகிரி பாளையக்காரர் மகனும் மற்றும் அவருடைய ஆலோசகர் மாப்பிள்ளை வன்னியனும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று ஆலோசனை நடத்தினதாக சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா சிவகிரி பாளையக்காரர் அல்ல, சிவகிரி பாளையக்காரர் அல்ல, மரு சகோதரிகளின் முகாமைக்கே கட்டபொம்மன் ஆலோசகர்களை அனுப்புனாருங்கிறது சரியானது. ஸோ அப்போ இது தப்பாக இருக்குது. சாத்தூர் பாளையக்காரர்கள் விஜய ரகுநாத அமர் கட்டபொம்மனை களப்பூர் காடுகளிலிருந்து பிடித்து எதிரிகளிடம் ஒப்படைத்தாருங்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பு. ஏன்னா பிடிச்சி ஒப்படைச்சது யாருன்னா புதுக்கோட்டை மன்னர் அந்த விஜய ரகுநாத தொண்டைமான், இவர் தான் பிடிப்பார். சாத்தூர் பாளையம் அதுவும் பாளையம் கிடையாது. வஉசி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? வஉசி தூத்துக்குடி அருகே ஒட்டப்பிராயத்தில் தனது நிலத்தை விற்று சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்னு சொல்லுவாங்க. அது சரிதான். தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை ஜப்பான்லேருந்து அவர் வாங்கினதாக சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஜப்பான்லேருந்து வாங்கலை, ஃப்ரான்ஸு அங்கேருந்து வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ இலங்கைன்னு கூட சொல்லலாம், ஃப்ரான்ஸ் இலங்கை. அப்போ இது தப்பாக இருக்குது. இந்த கூற்று தான் தவறாக இருக்குது. அவர் இலங்கையிலேருந்து தான் வாங்குறாரு. என்ன கப்பல்? எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற 2 கப்பலை வாடகைக்கு எடுத்தும் வாங்கி இயக்குறாரு. கொழும்புலேருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்தியாவின் பொதுமக்கள் அவரது கப்பலை ஆதரிச்சாங்கங்கிறாங்க. ஸோ அப்போ இன்னும் ஒரு 3 சரி, 2 மட்டும் தப்பு. பின் வருவனவற்றில் திராவிட இதழ்கள் எவை? திராவிட நாடு, நம் நாடு, குடியரசு, முரசொலி எல்லாமே திராவிட இதழ்கள் தான். வர்ணாசிரமம் சங்க மாநாடு மே 31, 1930 டேஷ் என்ற இடத்தில் நடைபெற்றது. 62க்கு கும்பகோணத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா? கும்பகோணத்தில் நடந்துச்சு. மொஹஞ்சதாரோவை பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரி? ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார். மொஹஞ்சதாரோ மான் கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 3வது பெரிய பொது கட்டிடம் பெரிய குளியலறை மொஹஞ்சதாரோவில் அமைந்துள்ளதுங்கிறாங்க. ஆன்சர் என்ன? முதல் கூற்று சரி, 3வது கூற்று சரி, 2வது கூற்று தப்பு. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இந்த பாகிஸ்தானில் இருக்க சிந்து மாகாணத்தில் இருக்குது, லர்கானா மாவட்டத்தில். மான் கோமாரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது ஹரப்பா. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் கவனிக்கணுங்கிறாங்க. கூற்று கிமு 4000 ஆண்டுகளிலேயே தமிழர்கள் இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்தாங்க. கிமு 2420 முதல் கிமு 3345 வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்த இரும்பு பொருள்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் ஏவும் பியும் சரிதான், 2க்கும் சரியான விளக்கம்தான். அகழ்வாய்வு தளத்தை அதன் முக்கியத்துவத்தோடு பொறுத்துக்கங்கிறாங்க. ஸோ ஆனைமலை மதுரையில் பெருங்கற்கால கலாச்சாரத்தின் இரும்பு. திருத்தங்கள் இது பெருங்கற்கால மற்றும் நுண்கற்கால காலங்களின் தொல்பொருள்கள் கிடைச்ச இடம். கண்ணனூர் அப்படிங்கிறது நீர்ப்பாசன அமைப்பின் கட்டுமான முறைகள்லாம் அங்கே பார்த்துருக்காங்க. கோவலன் பொருட்டல் புதைக்கப்பட்ட வகை மற்றும் புதைக்கப்பட்ட தொல்பொருள்கள்லாம் அங்கே இருந்திருக்கு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இதில் வலியுறுத்தப்படும் கருத்து என்ன அப்படின்னா அகிம்சையை பற்றி சொல்கிறாங்க. நடுவு நிலைமை அப்படிங்கிறது என்னென்னா நியாயத்தோட அறிகுறி. பின்வருவற்றுள் வாய்மை என வள்ளுவர் குறிப்பிடுவது எதை? 2 மட்டும் தான் சொல்லுவார். தீமை இல்லாத சொல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறருக்கு எல்முனையளவும் தீமை தராத சொற்களை பேசுவதே வாய்மை அப்படிங்கிறார். சரியான விடையை தந்துங்க. நாடென்ப நாடா வளர்த்தன்ன நாடல்ல, நாடா வளர்ந்தரும் நாடு. இக்குறளில் நாடா வளர்ந்தரும் என்பதன் சரியான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? பிற நாடுகளின் உதவியை வேண்டாது தமக்கு வேண்டிய பொருளை வளங்களை எல்லாம் தம்பாலத்தே கொண்டதாகும் அப்படிங்கிறது தான் சரியானது. அறம் இன்னாதென்பது டேஷ் ஆகும். மக்கள் தாமே அமைத்து கொண்ட வரையறையை தான் அப்படி சொல்லுவாங்க.
சரியான பொருத்த முறையை தேர்வு செய்ய. காய்நெல் அறுத்த கவலம் கொளினே. காய்நெல் சரியான பொருத்த முறையை நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. 71 புறநானூற்று பாடல் இது எல்லாமே. ஓகேங்களா? விடை 2, 4 தான் சரியானது. ஸோ அதாவது யாரும் உதே யாவரும் கேளியர் சொன்னது கணியன் பூங்குன்றனார். ஈயன இரத்தல் இழுத்தன்று கழான் அதின் யானையா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? கழாதின் யானையார் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். காய்நெல் அறுத்து கவலங்கொலினே பாடியவர் யாருன்னா பிசிராந்தையார் பாடியிருப்பார். அப்போ இதில் தப்பாக கொடுத்துருக்காங்களா? வள்ளியோர் படர்ந்து புள்ளிற்கு போகி, இதை சொன்னது யாருன்னா இது அவர் சொல்லியிருப்பார். சரி, கோவில் இருக்கிறார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது 72க்கு வந்துட்டோம். கந்த புராணம் தவறான இணையை இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 4 தான். பெரிய புராணம் வடமொழி உத்தர மகா புராணத்தின் தழுவலுங்கிறாங்க, அது தப்பு. ஸ்ரீபுராணம் நாகபஞ்சமி கதையின் தழுவலுங்கிறாங்க, அதுவும் தப்பு. சரிங்களா? பெரிய புராணம் சேக்கிராரால் நேரடியாக பாடப்பட்ட தமிழ் மூல நூல். அதே போல் ஸ்ரீபுராணம் அப்படிங்கிறது சமண சமய காப்பியம். 2019ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நாவல் சூல். பின்வருவனவற்றுள் அகழ்வாய்வு இடங்களையும் அவை அமைந்துள்ள மாவட்டங்களையும் சரியாக பொருத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் சின்ன குழப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது நமக்கு தூத்துக்குடி தான். சிவகலை இதுவும் தூத்துக்குடி தான், முந்தைய திருநெல்வேலி மாவட்டம். ஓகேங்களா? முந்தைய திருநெல்வேலி மாவட்டம் இது. ஓகேங்களா? அப்போ திருநெல்வேலின்னு ஆப்ஷனில் இருந்தால் நீங்கள் திருநெல்வேலியவே சூஸ் பண்ணிக்கோங்க. கொற்கை இது தூத்துக்குடி மாவட்டம் தான், இதுவும் தூத்துக்குடின்னு தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ திருநெல்வேலி சிவகலை, ஸோ தூத்துக்குடி கொற்கை தூத்துக்குடி தான். அடுத்தது கீழடி சிவகங்கை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே சிவகங்கை இல்லை, ஸோ அப்போ மதுரையை போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு வட்ட சாலை ஒரு வட்டமான மைதானத்தை சுற்றி செல்கிறது. வெளிவட்டம் மற்றும் உள்வட்டத்தின் சுற்றளவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 66 மீட்டர் எனில் சாலையின் அகலம் என்ன? 10.5 மீட்டர். ஓகேங்களா? 10.5 மீட்டர் வரும். ஸோ இதோட இந்த ஜிஎஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.